கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 தீமோத்தேயு அதிகாரம் 4 வசனம் 7. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வீணான வார்த்தைகளுக்கும் வீணான காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கை கொண்டு தேவ பக்தியிலே வளர்வதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 4:7 சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மில் அநேக பேர் தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களை அதை முயற்சி பண்ணுவதை விட்டுவிட்டு பிறர் கூறுவதை கேட்டு பிறருடைய உபதேசங்களின்படி வாழ்வதிலே அதிக பிரியப்படுவோம். அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கேட்டு மனித உபதேசங்களுக்கு அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை தியானித்து அதை கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய வாயினால் அறிக்கை செய்து நம்முடைய உள்ளத்தில் அது பதியும் போது, வேத வசனத்தின்படி நாம் வாழும்போது ஆவியானவர் நம்மிலே கிரியை செய்வார். தேவ பக்தியில் நாம் வளர வளர வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நாம் அதிகமாய் இன்னும் பரிசுத்தமாகுவோம். நாம் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தை அடைய ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் வார்த்தைகளின்படி நடக்க பழக வேண்டும். ஆகவே வீணான பேச்சுகளுக்கும் வீணான உபதேசங்களுக்கும் மனிதனுடைய கட்டுக்கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்பி அந்த ஆலோசனையின்படி நடவாமல் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய உபதேசத்தின்படி நடப்போம். நம்மை ஜீவ வழியில் நடத்துகிறவர் அவர் ஒருவரே. ஆகவே கர்த்தருடைய அன்பை நாடி அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் வீணான உபதேசங்களுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் எங்களை விலக்கி பரிசுத்தமாய் எங்களை காத்து கொள்ளவும், தேவ பக்தியிலே நாங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் அதில் வளர எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தையின்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.